திருப்பூர் மாநகர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வீரபாண்டி பகுதி கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் விசைத்தறி PR குழந்தைவேல் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் திருப்பூர் மாநகராட்சியில் அபரிவிதமாக உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டண வரி, வணிக வளாகங்களுக்கு 18% GST வரி மற்றும் வருடம் தோறும் 6% வரி உயர்வு உள்ளிட்ட வரிகளை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி வருகிற 4ஆம் தேதி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆசியோடும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் இன்று திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே முதல் தீர்மானமாக திருப்பூர் மாநகராட்சியிலே சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் கூட்டியிருக்கின்ற இந்த மாநகராட்சியை கண்டித்தும் அந்த மாநகராட்சியிலே தன்னிச்சையாக செயல்படுகின்ற இந்த திமுக அரசு, திமுக மேயர் உள்ளிட்ட கவுன்சிலர்களையும் கண்டித்தும் இன்றைக்கு திருப்பூர் வருகின்ற 4ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்துவது என இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் திரும்ப வாபஸ் பெறாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் வரும் டிசம்பர் 28ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னையில் நடைபெறும் கேப்டன் நினைவு தின பேரணியில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது. மண்ணில் வரைந்தாலும் மக்கள் மனதிலே இருந்து நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய நினைவு தினமான டிசம்பர் 28 அன்று திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்திலே இருந்து புரட்சி கலைஞர் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய ஆசியை பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் தயாராக இருந்து அவரை போய் தரிசிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த தரிசிப்பதற்காக இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி அவரவர் விருப்பப்படி புரட்சி கலைஞர் கேப்டனிடத்திலே ஆசி பெறுவதற்கு நாங்கள் காத்து கிடக்கின்றோம். கூட்டத்தில் கழக இளைஞரணி துணை செயலாளர் ராயபுரம் ஆனந்த், மாவட்ட அவைத்தலைவர் சரவணகுமார், மாவட்ட பொருளாளர் காளியப்பன் உட்பட மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.